ஹலோ லேர்னர்ஸ், என்னுடைய யூடியூப் சேனல் டாக்டர் அனுஸ் லிட்ரரி கேலிபருக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டா வரும். பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டென்ஸ் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோட டெஃபினிஷன், யூசேஜ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் எக்ஸாம்பிள்ஸோட டீடைலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போலாம். ஃபர்ஸ்ட் நாம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோட டெஃபினிஷன் பார்க்கலாம். The past perfect tense refers to an action or event that was finished before another action or time in the past. Past perfect tense அப்படிங்கிறது இங்க ரெண்டு விஷயங்கள் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருக்கும். அதுல எது ஃபர்ஸ்ட் நடந்ததோ அதுக்கு past perfect tense நாம யூஸ் பண்றோம். It is often used in sentences to show the earlier of two past events. It emphasizes the sequence of events and is formed using had followed by the past participle of the verb. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு விஷயங்கள்ல எது ஃபர்ஸ்ட் நடக்குதோ அதுக்கு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஹேடோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த verb, அதாவது வேர்போடைய தேர்ட் ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள், ரைட் அப்படிங்கிற வேர்ப் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரைட், ரோட், ரிட்டன். ரிட்டன் தான் தேர்ட் ஃபார்ம். ஸோ அதனால ஹேட், ரிட்டன் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ வாங்க இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோடைய யூசேஜ் பத்தி பார்க்கலாம். குவிக் டிப் ஃபார் ரிமெம்பரிங், அதாவது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்வேஸ் அசோசியேட் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வித் டூ ஆக்ஷன்ஸ் or events where one precedes the other in the past. The earlier action takes the past perfect tense and the latter action takes the simple past tense. For example, before she joined the meeting, she had completed the report. இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆக்ஷன் அந்த பொண்ணு மீட்டிங்கை ஜாயின் பண்ணது. இன்னொரு ஆக்ஷன் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு ரிப்போர்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்க எது ஃபர்ஸ்ட் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மீட்டிங்கை ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே ரிப்போர்ட் முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால she had completed the report போட்டிருக்கோம். மீட்டிங் அதுக்கு அப்புறம் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதனால இங்க சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஆன joined நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோட யூசேஜ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூஸ், to indicate an action completed before another action in the past. For example, I had gone to the theater before my friend arrived. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் வரதுக்கு முன்னாடியே நான் தியேட்டருக்கு போயிட்டேன். அப்படிங்கும்போது தியேட்டருக்கு போனதுதான் ஃபர்ஸ்ட் நடக்குது. அதனாலதான் had gone அப்படிங்கிற பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததான் நடக்கிறது என்னோட ஃப்ரெண்ட் வந்தாங்க அப்படிங்கிற ஆக்ஷனை குறிக்குது. இங்க இந்த ஆக்ஷன் ரெண்டாவதா நடக்கிறதுனால அரைவ்ட் அப்படின்னு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்றோம். செகண்ட் யூசேஜ் பாத்தீங்கன்னா டு எக்ஸ்பிரஸ் a condition in the past. முன்னாடி ஒரு செயலை நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கும்போது நாம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். If I had studied harder, I would have passed the exam. நான் கடினமாக படித்திருந்தால் பரீட்சையில் பாஸ் ஆகியிருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்றது ஏற்கனவே முடிஞ்ச ஒரு விஷயத்த நம்ம ரெக்ரெட் பண்றதுனால had studied அப்படின்னு இந்த இடத்துல நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். தேர்ட் யூசேஜ் பார்க்கலாம். டு ஷோ ரெக்ரெட், விஷஸ் ஆர் அன்ரியல் சிச்சுவேஷன்ஸ் இன் த பாஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், I wish I had apologized to her before she left. இப்போ இங்க ரெண்டு ஆக்ஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து போயிட்டது. இன்னொன்னு நாம அப்பாலஜைஸ் பண்றது, அதாவது சாரி கேட்கறது. இதுல ஃபர்ஸ்ட் இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றதுனால I wish I had apologized to her before she left. இந்த இடத்துல left அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், had apologized அப்படிங்கிறது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
இப்போ நாம பார்த்த சென்டென்ஸ் ரெக்ரெட்டுக்கான எக்ஸாம்பிள். இப்போ நம்ம அன்ரியல் சிச்சுவேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இஃப் ஒன்லி he had told the truth, things would have been different. இப்போ இந்த இடத்துல உண்மையை அவர் சொல்லி இருந்தால் அப்படிங்கிற இடத்துல நாம past perfect tense யூஸ் பண்ணுவோம். He had told the truth. இப்போ நாம affirmative sentence, negative sentence, interrogative sentence இது மூணுத்துக்கும் எப்படி ஸ்ட்ரக்சர் வரும் அப்படிங்கிறத எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம affirmative sentence பத்தி பார்க்கலாம். subject plus had plus past participle form of the main verb, அதாவது third form of the main verb, அதோட சேர்த்து object. இதுதான் affirmative sentenceல past perfect tense யூஸ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஸ்ட்ரக்சர். இப்போ affirmative sentenceக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். She had finished her homework before the teacher arrived. டீச்சர் வரதுக்கு முன்னாடியே நம்ம ஹோம்ஒர்க் முடிச்சிட்டதுனால had finished அப்படின்னு. இப்போ இந்த சென்டென்ஸோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர் வரதுக்கு முன்னாடியே ஷீலா ஹோம்ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் நடந்தது ஷீலா ஹோம்ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணதுதான். ஸோ அதனால இதுக்கு ஹேட் ஃபினிஷ்டு நம்ம யூஸ் பண்றோம். அதுக்கப்புறமேட்டு தான் டீச்சர் வராங்க, அதனால அரைவ்ட் அப்படிங்கிற சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். இதுக்கு இன்னொரு ஒரு சென்டென்ஸ் கூட எக்ஸாம்பிளா பார்க்கலாம். They had already left when we reached the station. By the time I woke up, the sun had risen. நான் எந்திரிக்கும் பொழுதே சன் உதிச்சிருச்சு அப்படிங்கும் போது சன் உதிச்சிருச்சுங்கிறத நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அது மாதிரி நம்ம எந்திரிச்சதை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸோடைய ஸ்ட்ரக்சரையும் அதனுடைய எக்ஸாம்பிள்ஸையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். சப்ஜெக்ட் பிளஸ் ஹேட் நாட் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த மெயின் verb பிளஸ் ஆப்ஜெக்ட். இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நமக்கு தெரியும் நெகட்டிவ் சென்டென்ஸ்ல எப்போதுமே நாட் அப்படிங்கிற வேர்ட் கண்டிப்பாக வரும். He had not prepared for the exam before entering the hall. எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த பையன் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணல அப்படிங்கும்போது had not prepared அப்படின்னு வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா we had not eaten anything before the guest arrived. இங்க ரெண்டு ஆக்ஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒன்று நாம எதுவுமே சாப்பிடல, இன்னொன்று கெஸ்ட் வரதுக்கு முன்னாடி. இது எது ஃபர்ஸ்ட் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடாதுதான். அதனால we had not eaten அப்படின்னு நம்ம இந்த இடத்துல பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்றோம். இன்னொரு ஆக்ஷனுக்கு நாம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஆன arrived யூஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். The train hadn't departed when they reached the platform. அவங்க பிளாட்ஃபார்மிற்கு சென்ற பொழுது ட்ரெயின் இன்னும் கிளம்பவில்லை. அப்போ ட்ரெயின் கிளம்பல அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் நடக்குது. அப்போ இங்க பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் hadn't departed அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமேட்டு தான் உங்க பிளாட்ஃபார்மை ரீச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஆன ரீச்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நாம இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸை பார்க்கலாம். இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா கொஸ்டின் டைப் சென்டென்ஸ். இதனுடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா had plus subject plus past participle form of the verb plus object. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். Had she completed the project before the deadline? Had you visited the museum before moving to another city? Had they met each other before the wedding? இப்போ இந்த சென்டென்சஸ்ல ரெண்டு ஆக்ஷன்ஸ் கொடுத்திருக்கு. இதுல எது ஃபர்ஸ்ட் வருதோ ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி அதுக்கு நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நாம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் கண்டிஷனல் சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம் எக்ஸாம்பிள்ஸோட. டைப் 1 பாத்தீங்கன்னா unreal situation in the past. இதை நாம தேர்ட் கண்டிஷனல் சென்டென்ஸ் கூட சொல்றோம். These sentences describe hypothetical situations that did not happen in the past and their imagined outcomes. இப்போ இந்த சென்டென்சஸ்லாம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு விஷயமே நடந்திருக்காது, இப்படி நடந்திருந்தால் இப்படி ஆயிருக்கும் அப்படி இமேஜின் பண்ணி இந்த தேர்ட் கண்டிஷனல் டைப். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம்.
If I had known about the meeting, I would have attended it. எனக்கு மீட்டிங்கை பத்தி முன்னாடியே தெரிந்திருந்தால் நான் மீட்டிங்கை அட்டென்ட் பண்ணியிருப்பேன். இப்போ நாம் இந்த இடத்துல மீட்டிங்கை அட்டென்ட் பண்ணல, ஆனா மீட்டிங் பத்தி தெரிந்திருந்தால் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வருது இல்லையா, அதுக்கு தான் நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் had known யூஸ் பண்றோம். அதுக்கு அடுத்ததா வரதுக்கு நம்ம attended யூஸ் பண்றோம். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். If she had worked harder, she would have been promoted. If we had left earlier, we could have got the train. இப்போ செகண்ட் சென்டென்ஸ்லயும் தேர்ட் சென்டென்ஸ்லயும் பாத்தீங்கன்னா had worked, had left இது ரெண்டுமே past perfect tense. If they had prepared for the exam, they might have scored better. அவன் தேர்விற்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் எக்ஸாம்ல நல்ல மார்க்ஸ் வாங்கியிருப்பான். If he had apologized, they would have forgiven him. அவன் மன்னிப்பு கேட்டிருந்தால் அவர்கள் அவனை மன்னித்திருப்பார்கள். இப்போ இந்த கண்டிஷனல் சென்டென்ஸ்ல டைப் 2 பார்க்கலாம். ரெக்ரெட்ஸ் ஆர் மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெக்ரெட், அதாவது ஏற்கனவே ஒரு சான்ஸ் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது இந்த டைப் 2 யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், if I had saved more money, I could have bought that car. நான் ஏற்கனவே நிறைய பணத்தை சேமித்து வைத்திருந்தால் அந்த காரை என்னால் வாங்கி இருக்க முடியும் அப்படின்னு நாம ரெக்ரெட் பண்றதுனால இந்த இடத்துல had saved அப்படிங்கிற past perfect tense யூஸ் பண்றோம். If they had listened to the weather forecast, they would have stayed indoors. அவர்கள் வானிலை அறிக்கையை கேட்டு இருந்தால் வீட்டிற்குள்ளேயே இருந்திருப்பார்கள், வெளியில் சென்று இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா, if you had called me, I would have helped you. நீ என்னை அழைத்திருந்தால் நான் உனக்கு உதவி இருப்பேன். இப்போ இந்த இடத்துலயும் நம்ம had called அப்படிங்கிற past perfect tense யூஸ் பண்றோம். இதுக்கு இன்னும் ரெண்டு சென்டென்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். If she had arrived on time, she wouldn't have missed the presentation. If we had taken the shortcut, we would have reached there faster. ஷார்ட்கட்ல போயிருந்தா சீக்கிரமா அந்த இடத்துக்கு நம்ம போயிருக்கலாம். Conclusion. Understanding the past perfect tense is crucial for forming the foundation of your English grammar skills. The past perfect tense is thus essential to describe actions that were completed before a certain point in the past. நாம நம்மளுடைய இங்கிலீஷ் கிராமர் ஸ்கில்ஸை நல்லா டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை கட்டாயம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏற்கனவே நடந்த விஷயத்தை நம்ம டிஸ்கிரைப் பண்ணும்போது சில சமயங்கள்ல ரெண்டு விஷயங்களை நம்ம சொல்ல வேண்டியது வரும். அதுல எது ஃபர்ஸ்ட் சொல்றோமோ அதுக்கு நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்றோம். அதுக்கப்புறமேட்டு யூஸ் பண்றதுக்கு நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்றோம். Understanding and mastering this tense can greatly enhance one's ability to express past events with clarity and detail. ஸோ இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை பத்தி நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறதுனால கடந்த காலத்துல நடந்த நிகழ்வுகளை டிஸ்கிரைப் பண்ணும்போது கிளாரிட்டியோட எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இது வரைக்கும் நாம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் உடைய டெஃபினிஷன் பத்தியும் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதையும் எக்ஸாம்பிள்ஸோட டீடைல்டா பார்த்திருக்கோம். அடுத்த வீடியோல ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸை பத்தி பார்க்கலாம். Until then, happy learning.